இன்று ஒரே நாளில் இருமுறை தங்கம் விலை சவரனுக்கு 1280 ரூபாய் உயர்ந்துள்ளது. அதன்படி ஒரு சவரன் தங்கம் 92,000 ரூபாயாக விலை உயர்ந்து விற்பனை செய்யப்பட்டது. அதேபோல 1 கிராம் தங்கம் 11,500 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டு வருகிறது. தங்கத்தை தொடர்ந்து வெள்ளியின் விலையும் கிலோவிற்கு இன்று ஒரே நாளில் 6,000 ரூபாய் அதிகரித்து விற்பனையானது. 1 கிலோ கட்டி வெள்ளி 1,90,000 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டு வருவதால் வாடிக்கையாளர்கள் அதிர்ச்சி அடைந்துள்ளனர். கடந்த 2021, 22 மற்றும் 23ஆம் ஆண்டுகளுக்கான கலைமாமணி விருதுகளை முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் வழங்கினார். சென்னை கலைவாணர் அரங்கில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் நடிகர்கள் எஸ்.ஜே. சூர்யா, ஜார்ஜ் மரியான், விக்ரம் பிரபு, மணிகண்டன் ஆகியோருக்கு கலைமாமணி விருது வழங்கப்பட்டது. அதேபோல நடிகை சாய் பல்லவி, இயக்குனர் லிங்குசாமி, இசையமைப்பாளர் அனிருத் உள்ளிட்ட 90 கலைஞர்களுக்கு விருது வழங்கி கௌரவிக்கப்பட்டது. வேறு எந்த ஒரு முதலமைச்சரும் கிராம சபை கூட்டங்களில் பங்கேற்றதில்லை என முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் பெருமிதம் தெரிவித்துள்ளார். மேலும் மக்களுடன் இருந்து பணியாற்ற வேண்டுமென பேரறிஞர் அண்ணா கூறியதை சுட்டிக்காட்டிய அவர், கிராம ஊராட்சி நிதி நிர்வாகம் குறித்து வெளிப்படைத்தன்மை தேவை என வலியுறுத்தியுள்ளார். கிராம சபை கூட்டத்தில் காணொலி காட்சி வாயிலாக பங்கேற்ற முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின், நம்ம ஊர் நம்ம அரசு என்ற பெயரில் குறைகளை தீர்ப்பதற்கு புதிய திட்டம் தொடங்க உள்ளதாக அறிவித்துள்ளார். மேலும் நாட்டின் முதுகெலும்பாக இருப்பவை கிராமங்கள்தான் என மகாத்மா கூறியதை அவர் நினைவு கூர்ந்துள்ளார். நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோட்டில் மாற்றுக் கட்சிகளை சேர்ந்த 1000க்கும் மேற்பட்டோர் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி முன்னிலையில் அதிமுகவில் இணைந்தனர். இந்த நிகழ்ச்சியில் பேசிய இபிஎஸ், அதிமுகவில் யார் இணைந்தாலும் உயர்ந்த இடத்திற்கு செல்ல முடியும் என நெகிழ்ச்சியுடன் கூறினார். தவிக தொண்டர்கள் அதிமுக பொதுச் செயலாளர் இபிஎஸ்ஐ விரும்புவதாக முன்னாள் அமைச்சர் செல்லூர் ராஜு தெரிவித்துள்ளார். மதுரை விளாங்குடியில் புதிய அங்கன்வாடி மற்றும் நியாய விலைக் கடையை திறந்து வைத்த பின் செய்தியாளர்களை சந்தித்த அவர், அடுத்த கட்சியின் கொடியை தூக்கும் அளவுக்கு தரம் தாழ்ந்து போகக்கூடிய கட்சி அதிமுக அல்ல என்று கூறினார். கரூர் துயர சம்பவம் தொடர்பாக தவிக உட்பட 5 வழக்குகளில் திங்கட்கிழமையன்று உச்சநீதிமன்றம் உத்தரவு பிறப்பிக்க உள்ளது. அதேபோல சிபிஐ விசாரணை கோரிய மனுக்கள் மீதும் திங்களன்று உத்தரவு பிறப்பிக்கப்படுகிறது. வெள்ளிக்கிழமை விசாரணை நடைபெற்ற நிலையில் வருகிற திங்களன்று உத்தரவு பிறப்பிக்கப்படுவது குறிப்பிடத்தக்கது. கரூரில் விஜயின் பரப்புரை நிகழ்ச்சிக்கான ஒருங்கிணைப்பு குழுவில் இருந்த தவிக மாவட்ட செயலாளர் பார்த்திபன் எஸ்ஐடி விசாரணைக்கு நேரில் ஆஜரானார். அதேபோல பிரச்சார நிகழ்ச்சிக்கு சவுண்ட் சர்வீஸ் செய்து கொடுத்த ஆடியோ இன்ஜினியர்களும் கரூரில் உள்ள எஸ்ஐடி அலுவலகத்திற்கு விசாரணைக்காக வந்தனர். கரூருக்கு தவிக தலைவர் விஜய் செல்லும் தேதி மாற்றப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. தவிக பரப்புரையின் போது கூட்ட நெரிசலில் சிக்கி உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினர் மற்றும் காயமடைந்தவர்களை சந்தித்து ஆறுதல் தெரிவிக்க வரும் 13ஆம் தேதி விஜய் செல்ல திட்டமிடப்பட்டிருந்த நிலையில் 17ஆம் தேதிக்கு மாற்றம் செய்யப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. சட்டம் போட்டு சாதியை ஒழிப்பதாக நாடகங்களை நடத்த வேண்டாம் என பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் சாடியிருக்கிறார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டிருக்கும் அறிக்கையில், சாதிகள் ஒழிக்கப்பட வேண்டியவையே, ஆனால் அரசாணைகளை வெளியிட்டு அவற்றை சாதிக்க முடியாது என தெரிவித்திருக்கிறார். அரசாணை வெளியிட்ட அடுத்த நாளே கோவை பாடத்திற்கு ஜிடி நாயுடு என பெயர் சூட்டிய இரட்டை வேட கட்சிதானே திமுக என விமர்சித்திருக்கிறார். விஜய் அதிமுக கூட்டணிக்கு வருவார் என்றால் பாஜகவை கூட இபிஎஸ் கலற்றி விடுவார் என அமமுக பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் சாடினார். திருவண்ணாமலையில் செய்தியாளர்களை சந்தித்த அவர், அதிமுக கூட்டத்தில் தவிக கொடி பறந்ததை சுட்டிக்காட்டி இபிஎஸ் தரம் தாழ்ந்து நடப்பதாக விமர்சனம் செய்தார். விஜய் தனது வருமானத்தை விட்டு அரசியலுக்கு வந்தது எடப்பாடி பழனிசாமியை முதல்வராக்குவதற்கா என அமமுக பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் கேள்வி எழுப்பினார். தர்மபுரி மாவட்டம் அரூரில் செய்தியாளர்களை சந்தித்த தினகரன், தமிழகம் முழுவதும் சுற்றுப்பயணம் மேற்கொள்ளும் நயினார் நாகேந்திரன் எடப்பாடி பழனிசாமியை இறக்கிவிட்டு சென்றால் அவரது பயணம் இன்னும் வேகமாக இருக்கும் என்று கூறினார். தவிகவுடன் கூட்டணி என்பது போல் அதிமுக தரப்பில் இருந்து வதந்தி பரப்புவதாக விசிக தலைவர் திருமாவளவன் தெரிவித்திருக்கிறார். திருச்சி விமான நிலையத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், தவிகவுடன் கூட்டணி என்றால் பாஜகவை கலற்றி விடுவதற்கு தயாராகி விட்டார்களா எனவும் கேள்வி எழுப்பியிருக்கிறார்.
இறைமகன் இயேசு மீது ஆணையாக வரும் தேர்தலில் எந்த கட்சியுடனும் கூட்டணி இல்லை என்று நாம் தமிழர் கட்சி தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் தெரிவித்துள்ளார். சென்னை அசோக் நகரில் பேசிய அவர் வரும் காலத்திலும் தனித்துதான் போட்டி என திட்டவட்டமாக கூறினார். தமிழகத்தில் வரும் 17ஆம் தேதி வரை பல மாவட்டங்களில் கனமழை பெய்ய வாய்ப்பிருப்பதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் கணித்துள்ளது. நாளை கோவை, நெல்லை மாவட்டங்களின் மலைப்பகுதிகள், நீலகிரி, தேனி, தென்காசி, மதுரை உள்ளிட்ட 10 மாவட்டங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக தெரிவித்துள்ளது. ராணிப்பேட்டை மாவட்டம் வாலாஜாபேட்டை சுற்றுவட்டார பகுதிகளில் பரவலாக மிதமான மழை பெய்தது. வாலாஜாபேட்டை, செங்காடுமோட்டூர், வன்னிவேடு, குடிமல்லூர், தேவதானம், தகரக்குப்பம், சுங்கச்சாவடி, பூண்டி மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் பலத்த மழை கொட்டி தீர்த்தது. திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானலில் 2வது நாளாக கனமழை கொட்டி தீர்த்ததால் வாகன ஓட்டிகள் கடும் அவதியடைந்தனர். மூஞ்சிக்கல், அண்ணா சாலை, ஏரிச்சாலை உள்ளிட்ட பகுதிகளில் கனமழை வெளுத்து வாங்கியது. அதேபோல வில்பட்டி, பள்ளங்கி உள்ளிட்ட மலை கிராமங்களிலும் மழை பெய்தது குறிப்பிடத்தக்கது. சென்னை புறநகர் பகுதிகளில் பரவலாக மழை பெய்ததால் வெப்பம் தணிந்து குளிர்ச்சியான சூழல் நிலவியது. சென்னை புறநகர் பகுதியான வேளச்சேரி, பள்ளிக்கரணை, மேடவாக்கம், சித்தாலப்பாக்கம், பெரும்பாக்கம், ஒட்டியம்பாக்கம் உள்ளிட்ட பகுதிகளில் பரவலாக மழை பெய்தது. சென்னை புறநகர் பகுதிகளில் பெய்த கனமழையின் காரணமாக சோழிங்கநல்லூர் ஓஎம்ஆரில் உள்ள மழைநீர் கால்வாயில் அடைப்பு ஏற்பட்டு மழைநீர் சாலையில் தேங்கி நின்றதால் வாகன ஓட்டிகள் மிகுந்த சிரமத்திற்குள்ளாகினர். ஓஎம்ஆரில் மெட்ரோ ரயில் பாலம் கட்டுமான பணிகள் நடைபெறுவதால் சாலைகளில் ஆங்காங்கே பள்ளம் தோண்டப்பட்டுள்ளது. விருதுநகர் மாவட்டம் சிவகாசியை அடுத்த பெத்தலுப்பட்டி பகுதியில் உள்ள பட்டாசு ஆலையில் வெடி விபத்து ஏற்பட்டது. ஆலையில் இருந்த ஊழியர்கள் பாதுகாப்பாக வெளியேறியதால் அசம்பாவிதம் தவிர்க்கப்பட்டது. செங்கல்பட்டு மாவட்டம் தாம்பரம் அடுத்த முடிச்சூரில் நடைபெற்ற கிராம சபை கூட்டத்தில் அதிகாரிகள் மற்றும் பொதுமக்கள் தரையில் அமர்ந்திருந்த நிலையில் திமுக எம்எல்ஏ ராஜா மற்றும் கவுன்சிலர்கள் நாற்காலியில் அமர்ந்திருந்தது சலசலப்பை ஏற்படுத்தியுள்ளது. இந்த கூட்டத்தை ஊராட்சி மன்ற தலைவர் மற்றும் துணைத் தலைவர் புறக்கணித்தது குறிப்பிடத்தக்கது. திருப்பூர் ஊராட்சி ஒன்றியத்திற்கு உட்பட்ட முதலிப்பாளையம் சமுதாய நலக்கூடத்தில் நடைபெறவிருந்த கிராம சபை கூட்டத்தை கிராம மக்கள் புறக்கணித்து உள்ளிருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். முதலிப்பாளையம் பகுதியில் உள்ள காலாவதியான பாறை குழிக்குள் குப்பைகளை கொட்டுவதால் சுகாதார சீர்கேடு ஏற்படுவதாகவும் அதை தடுக்காமல் போலீசார் மெத்தனமாக செயல்படுவதாகவும் மக்கள் குற்றம் சாட்டினர். திருவள்ளூர் மாவட்டம் பெரியபாளையத்தில் நடைபெற்ற கிராம சபை கூட்டத்தில் அடிப்படை வசதிகளை செய்ய அதிகாரிகள் தவறியதாக கூறி பொதுமக்கள் முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர். மேலும் சாலை வசதி உள்ளிட்ட அடிப்படை வசதிகள் கூட இல்லை என கூறி அதிகாரிகளுடன் பொதுமக்கள் கடும் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரி அடுத்த அத்திப்பேடு ஊராட்சியில் சாலை பணிகளுக்காக ஊராட்சி மன்ற கட்டிடம் இடிக்கப்பட்ட நிலையில் அதனை கட்டித்தர கோரி பொதுமக்கள் கிராம சபை கூட்டத்தை புறக்கணித்தனர். அதேபோல அங்கன்வாடி மையம், ஆரம்ப சுகாதார நிலையம் உள்ளிட்ட அரசு அலுவலகங்கள் அமைக்க வேண்டும் என்றும் வலியுறுத்தியுள்ளனர். திண்டுக்கல் மாவட்டம் வத்தலக்குண்டு அருகே மல்லனப்பட்டி ஊராட்சியில் கூட்டு குடிநீர் திட்டம் கேட்டு பொதுமக்கள் கிராம சபை கூட்டத்தை புறக்கணித்தனர். ஏற்கனவே பயன்பாட்டில் இருந்த குடிநீர் மேல்நிலை தொட்டி 2 ஆண்டுகளுக்கு முன்பு இடிக்கப்பட்ட நிலையில் மீண்டும் கட்டித்தரப்படாததால் மக்கள் அதிருப்தியில் உள்ளனர். சென்னை நேரு விளையாட்டு அரங்கத்தில் நடைபெற்ற முதலமைச்சர் கோப்பைக்கான விளையாட்டுப் போட்டிகளை பார்வையிட்ட துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் பளுதூக்குதலில் வெற்றி பெற்ற வீரர்களுக்கு பரிசுகளை வழங்கினார். அதனைத் தொடர்ந்து அவர் வீரர் வீராங்கனைகளோடு ஒன்றாக அமர்ந்து உணவருந்தினர். பின்னர் அவருடன் விளையாட்டு வீரர்கள் செல்ஃபி எடுத்துக்கொண்டு மகிழ்ந்தனர். விசிக தலைவர் திருமாவளவன் சென்ற கார் வழிமறிக்கப்பட்ட விவகாரம் குறித்து காவல்துறை விசாரணை வேகப்படுத்த வேண்டுமென நடிகரும் மாநிலங்களவை உறுப்பினருமான கமல்ஹாசன் வலியுறுத்தியுள்ளார். மேலும் திருமாவளவனின் பாதுகாப்பை தமிழ்நாடு அரசு அதிகரிக்க வேண்டுமென்றும் அவர் கேட்டுக் கொண்டுள்ளார். தருமபுரி மாவட்டம் பாலக்கோடு அருகே பேவுகள்ளி ஊராட்சியில் நடைபெற்ற கிராம சபை கூட்டம் பொதுமக்கள் இல்லாமல் வெறிச்சோடி காணப்பட்டது. முன்னதாக நண்பகல் 1 மணியை கடந்தும் ஊராட்சி செயலாளர் மற்றும் துறை சார்ந்த அதிகாரிகள் யாரும் வராததால் நீண்ட நேரமாக காத்திருந்த மக்கள் விரக்தியடைந்து கலைந்து சென்றனர்.
தென்காசி மாவட்டம் முள்ளிக்குளம் ஊராட்சியில் நடந்த கிராம சபை கூட்டத்தில் காணொலி மூலம் உரையாற்றிய முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினிடம் அடிப்படை வசதிகள் நிறைவேற்றாதது பற்றி தெரிவிக்கவில்லை என ஊராட்சி மன்ற தலைவரிடம் கிராம மக்கள் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். குடிநீர் வசதி, கழிவுநீர் கால்வாய் வசதி உள்ளிட்டவை நிறைவேற்றவில்லை என்பதை ஏன் தெரிவிக்கவில்லை என கிராம மக்கள் கேள்வி எழுப்பினர். சிவகங்கை மாவட்டம் திருப்பூர் அடுத்த காட்டாம்பூர் பகுதியில் நடைபெற்ற கிராம சபை கூட்டத்தில் பொதுமக்கள் திறந்த வெளியில் மலம் கழித்தலற்ற ஊராட்சியாக மாற்ற உறுதிமொழி எடுத்துக் கொண்டனர். மேலும் சாலை, கழிவுநீர் கால்வாய் அமைக்க வேண்டுமென பொதுமக்கள் மனு அளித்த நிலையில் 21 தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன. இந்து சமய அறநிலையத்துறையின் கட்டுப்பாட்டில் உள்ள கோயில்களில் 5 ஆண்டுகளாக வேலை செய்து வரும் 1500 பேர் அடுத்த ஆண்டு பிப்ரவரி மாதத்திற்குள் பணி நிரந்தரம் செய்யப்பட உள்ளதாக அமைச்சர் சேகர் பாபு தெரிவித்துள்ளார். சென்னையில் தமிழ்நாடு திருக்கோயில் தொழிலாளர்கள் யூனியனின் மாநில சிறப்பு மாநாட்டில் பேசிய அவர் இதனை கூறினார். திருவள்ளூர் அருகே திருப்பாச்சூர் கிராம சபை கூட்டத்தில் தெருக்களில் உள்ள சாதி பெயர்களை நீக்குவது என தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. திருப்பாச்சூர் ஊராட்சியில் உள்ள தெருக்களின் பெயர்களில் சாதி பெயர் இருந்தால் அதை நீக்குவது என்றும், அதற்கு மாற்றாக சுதந்திர போராட்ட தலைவர்களின் பெயர்களை சூட்டுவது என்றும் ஒருமனதாக தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. சென்னையில் உள்ள 3400 சாலைகள் மற்றும் தெருக்களில் ஜாதி பெயர்களை நீக்கி புதிய பெயர்களை சூட்ட மாநகராட்சி முடிவெடுத்துள்ளது. தமிழ்நாடு அரசு உத்தரவின்படி விரைவில் டெண்டர் விடுக்கப்பட்டு நவம்பர் 19ஆம் தேதிக்குள் அனைத்து தெருப்பலகைகளும் மாற்றப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. திருநெல்வேலி மாவட்டம் மேலத்திடியூரில் எலிக்காய்ச்சல் பாதிப்பு காரணமாக மூடப்பட்ட PSN தனியார் பொறியியல் கல்லூரியை வங்கி தேர்வுக்காக திறக்க சுகாதாரத்துறை அனுமதி அளித்துள்ளது. கல்லூரி விடுதியில் தங்கி படித்த 8 மாணவர்களுக்கு எலிக்காய்ச்சல் பாதிப்பு ஏற்பட்ட நிலையில் சுகாதாரம் இல்லாத குடிநீரை பயன்படுத்தியதாக கல்லூரி மூடப்பட்டது. திருநெல்வேலி மாவட்டம் சேரன் மகாதேவியில் செயல்படும் ஸ்காட் பொறியியல் கல்லூரி மாணவிகளுக்கு பாலியல் தொந்தரவு அளித்ததாக புகாருக்குள்ளான பேராசிரியரை தாக்கிய 5 மாணவர்கள் கைது செய்யப்பட்டனர். கேரளாவிற்கு தொழிற்சாலையை பார்வையிட சென்றபோது ஜான் சாமுவேல் ராஜ் என்ற பேராசிரியர் மாணவிகளுக்கு பாலியல் தொந்தரவு அளித்ததாக கூறப்படுகிறது. மென்பொறியாளர் கவின் செல்வகணேஷ் கொலை வழக்கு தொடர்பான விசாரணை அறிக்கையை தாக்கல் செய்ய கூடுதல் அவகாசம் கேட்டு மனு தாக்கல் செய்துள்ளதாக திருநெல்வேலி நீதிமன்றத்தில் CBCID தெரிவித்துள்ளது. தூத்துக்குடி மாவட்டம் ஆறுமுகமங்கலம் பகுதியை சேர்ந்த பட்டியலின இளைஞர் கவின் காதல் விவகாரத்தில் கடந்த ஜூலை 27ஆம் தேதி கொலை செய்யப்பட்டார். ராமேஸ்வரம் மீன்பிடி டோக்கன் அலுவலகம் முன்பு மீனவர்களின் உறவினர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இலங்கை கடற்படையால் சிறைப்பிடிக்கப்பட்ட மீனவர்களை மீட்க வலியுறுத்தி உறவினர்கள் கண்ணீருடன் காத்திருக்கும் நிலை ஏற்பட்டுள்ளது. தமிழக மீனவர்களை மீட்க வலியுறுத்தி ராமேஸ்வரம் மீன்பிடி டோக்கன் அலுவலகம் முன்பு மீனவர்கள் போராட்டம் நடத்திய நிலையில் திடீரென பெண் மயங்கி விழுந்ததால் பதற்றம் ஏற்பட்டது. கடந்த 9ஆம் தேதி இலங்கை படையால் சிறைப்பிடிக்கப்பட்ட ராமேஸ்வரம் மீனவர்கள் 30 பேரை மீட்க வலியுறுத்தி ராமேஸ்வரம் மீனவர்கள் காலவரையற்ற வேலை நிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். வருகிற டிசம்பருக்குள் முதற்கட்டமாக 20 மல்டிஆக்ஸ் வால்வோ பேருந்துகளை இயக்க தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகம் முடிவு செய்துள்ளது. நடப்பு நிதியாண்டில் அரசு விரைவு போக்குவரத்து கழகத்திற்கு 110 குளிர்சாதனம் இல்லாத இருக்கை மற்றும் படுக்கை வசதி கொண்ட பேருந்துகள், 20 மல்டிஆக்ஸ் சொகுசு பேருந்துகள் என 130 புதிய பேருந்துகளை பொதுமக்களின் பயன்பாட்டிற்கு ஒதுக்கீடு செய்யப்பட்டது. நடுவானில் பறந்து கொண்டிருந்த இண்டிகோ ஏர்லைன்ஸ் விமானத்தின் கண்ணாடியில் கீறல் விழுந்ததால் பெரும் பரபரப்பு நிலவியது. விமானம் நடுவானில் பறந்து கொண்டிருந்த போது முன்பக்கம் உள்ள பக்கவாட்டு கண்ணாடியில் சிறிய அளவில் கீறல் விழுந்திருப்பதை கண்ட விமானி சாமர்த்தியமாக செயல்பட்டு சென்னை விமான நிலையத்தில் பத்திரமாக விமானத்தை தரையிறக்கினார். பணி பாதுகாப்பு, முறையான ஊதிய உயர்வு உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி சென்னை எழும்பூர் ராஜரத்ன மைதானம் முன்பு தமிழ்நாடு 108 ஆம்புலன்ஸ் தொழிற்சங்கங்களின் கூட்டமைப்பினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். 30% வருடாந்திர ஊதிய உயர்வு வழங்க வேண்டும், உடனடியாக தீபாவளி போனஸ் வழங்க வேண்டும் என முழக்கமிட்டனர்.
திருவள்ளூர் மாவட்டம் பட்டாபிராமில் பிறந்து 3 நாட்களே ஆன பச்சிளம் குழந்தை தாய்ப்பால் குடித்தபோது மயக்கமடைந்து உயிரிழந்த சம்பவம் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. ஸ்ரீனிவாசன் பிரைசி தம்பதிக்கு கடந்த 3 நாட்களுக்கு முன்பு தனியார் மருத்துவமனையில் ஆண் குழந்தை பிறந்தது குறிப்பிடத்தக்கது. நெல்லையில் நள்ளிரவில் இருசக்கர வாகனத்தில் சுற்றித் திரிந்த இளைஞர்கள் வீட்டின் முன்பாக நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த இருசக்கர வாகனங்களை திருட முயன்ற சம்பவத்தின் சிசிடிவி காட்சி வெளியாகியுள்ளது. இதனை வைத்து பைக்கை திருட முயன்ற இளைஞர்களை கைது செய்ய வேண்டும் என கோரிக்கை எழுந்திருக்கிறது. மைக்ரோசாஃப்ட் நிறுவனத்தின் ஹாட்மெயில் மற்றும் அவுட்லுக் மெயில்கள் மூலம் தமிழகத்தில் வெடிகுண்டு மிரட்டல்கள் விடுக்கப்படுவது கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. இதனிடையே தரவுகள் கேட்டு பலமுறை போலீஸ் கடிதம் அனுப்பியும் மைக்ரோசாஃப்ட் நிறுவனம் தர மறுப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது. வேளாண் துறையின் வளர்ச்சிக்காக 35,440 கோடி ரூபாய் மதிப்புடைய 2 மெகா திட்டங்களை பிரதமர் மோடி தொடங்கி வைத்தார். டெல்லியில் திட்டங்களை தொடங்கி வைத்து உரையாற்றிய அவர் முந்தைய காங்கிரஸ் ஆட்சியில் விவசாயம் தளர்ச்சி அடைந்து விட்டதாகவும் அதனை மேம்படுத்த 2014 முதல் திட்டங்கள் வகுக்கப்பட்டு வருவதாகவும் கூறினார். சமாஜ்வாடி கட்சி தலைவர் அகிலேஷ் யாதவின் பேஸ்புக் பக்கம் முடக்கப்பட்டது பாஜகவின் சதி என அக்கட்சி குற்றம் சாட்டியிருக்கிறது. இது ஜனநாயகத்தின் மீதான தாக்குதல் என கண்டனம் தெரிவித்துள்ள சமாஜ்வாதி கட்சியினர் பாஜக அரசு நாட்டில் அறிவிக்கப்படாத அவசர நிலையை விதித்துள்ளதாகவும் ஒவ்வொரு எதிர்ப்பு குரலையும் அடக்க முயல்வதாகவும் சாடியுள்ளது. பாகிஸ்தானின் ISI அமைப்பு உளவாளி மங்கசிங்கை ராஜஸ்தான் உளவுத்துறையினர் கைது செய்துள்ளனர். இஷா சர்மா என்ற போலி பெயர் கொண்ட பாகிஸ்தான் பெண் ஏஜென்ட்டின் ஹனி டிராப்பில் மங்கசிங் சிக்கியது கண்டறியப்பட்டுள்ளது. ஆபரேஷன் சிந்தூருக்கு முன்னும் அல்வார் கண்டோன்மெண்ட் பகுதியை மங்கசிங் உளவு பார்த்தது கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. கடந்த 2 ஆண்டுகளாக மங்கசிங் பாகிஸ்தான் பெண் ஏஜென்ட்டுடன் தொடர்பில் இருந்திருக்கிறார். மேற்கு வங்காளத்தில் தனியார் மருத்துவமனை வளாகத்தில் மாணவி இழுத்து செல்லப்பட்டு பாலியல் பலாத்காரம் செய்யப்பட்டது அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. ஒடிஷாவை சேர்ந்த மாணவி துர்காபூரில் உள்ள தனியார் மருத்துவக் கல்லூரியில் படித்து வந்த நிலையில் ஆண் நண்பருடன் சென்றபோது இந்த கொடூர சம்பவம் நிகழ்ந்துள்ளது. பீகார் சட்டமன்ற தேர்தலுக்கு இன்னும் 1 மாதமே எஞ்சியிருக்கும் நிலையில் இறந்துவிட்டதாக கூறி வரைவு வாக்காளர் பட்டியலில் இருந்து பெயர் நீக்கப்பட்ட 5 பேர் உயிருடன் திரும்பி வந்தது அதிர்ச்சியை கிளப்பியிருக்கிறது. இதனையடுத்து அவர்களின் பெயர்களும் வாக்காளர் பட்டியலில் சேர்க்கப்படும் என உத்தரவாதம் கொடுத்த அதிகாரிகள் விசாரணை நடத்தப்படும் என்றும் தெரிவித்தனர். பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி LPG கேஸ் டேங்கர் லாரி உரிமையாளர்கள் அறிவித்துள்ள காலவரையற்ற வேலைநிறுத்த போராட்டத்திற்கு தடை விதிக்க கோரி இந்தியன் ஆயில் எண்ணெய் நிறுவனம் சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்துள்ளது. பெரும் நிதி இழப்பு மற்றும் சமையல் எரிவாயு கிடைக்காமல் தட்டுப்பாடு ஏற்படும் என மனுவில் குறிப்பிடப்பட்டுள்ளது. LPG டேங்கர் லாரி உரிமையாளர்கள் அக்டோபர் 9ஆம் தேதி முதல் வேலை நிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளதால் சமையல் எரிவாயு சிலிண்டர் தட்டுப்பாடு ஏற்படும் சூழ்நிலை உருவாகியுள்ளது. மேலும் திருவள்ளூர் மாவட்டம் அத்திப்பட்டு புதுநகரில் உள்ள இந்தியன் ஆயில் நிறுவனத்தின் எரிவாயு முனையத்தில் 100க்கும் மேற்பட்ட டேங்கர் லாரிகள் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளன. விருதுநகர் மாவட்டம் ராஜபாளையத்தில் செய்தியாளர்கள் என்ற போர்வையில் குட்கா கடத்திய 3 பேரை கைது செய்த போலீசார் ஒரு காரை பறிமுதல் செய்தனர். விசாரணையில் குட்கா கடத்தியது பிரகாஷ், முத்து மற்றும் மணிகண்டன் என்பது தெரியவந்த நிலையில் தலைமறைவாக உள்ள ஒருவரை தேடி வருகின்றனர். ராணிப்பேட்டை மாவட்டம் வாலாஜாபேட்டை அருகே பாலார் அணைக்கட்டு வழியாக வினாடிக்கு 6200 கன அடி நீர் வெளியேறும் நிலையில் அணைக்கட்டு பகுதியில் குளிக்கவோ ஆற்றில் இறங்கவோ வேண்டாம் என பொதுமக்களுக்கு மாவட்ட நிர்வாகம் எச்சரிக்கை விடுத்துள்ளது. ஆந்திர மாநிலம் கலவக்குண்டா அணையிலிருந்து வெளியேற்றப்படும் உபரி நீர் பொன்னை மற்றும் பாலாற்றின் வழியாக பாலார் அணைக்கட்டிற்கு வருகின்றது. கோவை மாவட்டம் மேட்டுப்பாளையம் அரசு போக்குவரத்து பணிமனையில் மேற்கூரைகள் சேதமடைந்து ஓய்வறையில் மழைநீர் ஒழுகுவதால் ஓய்வெடுக்க வழியின்றி தவிப்பதாக போக்குவரத்து கழக ஊழியர்கள் வேதனை தெரிவித்துள்ளனர். மேற்கூரையை சீரமைக்கும்படி கடந்த 6 மாதங்களாக கோரிக்கை விடுத்தும் போக்குவரத்து துறை அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்காமல் அலட்சியப்படுத்துவதாக ஊழியர்கள் குற்றம் சாட்டியுள்ளனர்.
தஞ்சாவூரில் தலைக்கவசம் அணிவதன் அவசியம் குறித்து மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் தலைமையில் விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடைபெற்றது. அப்போது தலைக்கவசம் அணிந்து வந்தவர்களுக்கு வாழைத்தாரையும், தலைக்கவசம் அணியாமல் வந்தவர்களுக்கு புதிய தலைக்கவசத்தையும் வழங்கி போலீசார் விழிப்புணர்வை ஏற்படுத்தினர். புதுச்சேரியில் தனியார் பள்ளி முதல்வரை மாற்றிய நிர்வாகத்தை கண்டித்து பெற்றோர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. தவளக்குப்பம் அடுத்த TN பாளையம் பகுதியில் உள்ள தனியார் பள்ளியில் முதல்வராக இருந்த ரங்கநாதன் என்பவரை மாற்றி பள்ளி நிர்வாகம் வேறு முதல்வரை நியமித்துள்ளது. EPF பிரச்சினை காரணமாக மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழியில் தற்காலிக தூய்மை பணியாளர்கள் பணியை புறக்கணித்து போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதன் காரணமாக குப்பைகள் தேங்கிய நிலையில் அதிகாரிகள் பேச்சுவார்த்தை நடத்தி நடவடிக்கை எடுப்பதாக கூறிய பின்னர் அனைவரும் கலைந்து சென்றனர். பாமக பிரமுகர் ராமலிங்கம் கொலை வழக்கில் கைதான 14வது நபரை 5 நாட்கள் போலீஸ் காவலில் எடுத்து விசாரிக்க பூந்தமல்லி சிறப்பு நீதிமன்றம் அனுமதி அளித்துள்ளது. 14வது நபராக கைது செய்யப்பட்ட இம்ததுல்லா என்பவரை போலீஸ் காவலில் எடுத்து விசாரிக்க NIA அதிகாரிகள் பூந்தமல்லியில் உள்ள தேசிய புலனாய்வு சிறப்பு நீதிமன்றத்தில் மனு அளித்திருந்தனர். கிருஷ்ணகிரி மாவட்டம் சூளகிரி அருகே ஏரிகள் நிரம்பி சாலையில் செல்லும் உபரி நீரில் கிராம மக்கள் மீன்பிடித்து சென்றனர். சூளகிரி மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் பெய்த கனமழை காரணமாக ஒமதேப்பள்ளி கிராமத்தில் உள்ள ஏரி முழுமையாக நிரம்பி உபரி நீரானது சாலையில் பெருக்கெடுத்து சென்றது. சாலையில் சென்ற நீரில் மீன்களும் வெளியேறியதால் பொதுமக்கள் மீன்களை பிடித்து சென்றனர். கிருஷ்ணகிரி மாவட்டம் மத்தூர் அருகே இருசக்கர வாகனத்தில் சென்ற பெண் காவலர் மீது அதிவேகமாக மற்றொரு இருசக்கர வாகனத்தில் வந்த இளைஞர் மோதி பெண் காவலர் உயிரிழந்த நிலையில் அந்த விபத்தின் CCTV காட்சி வெளியாக இருக்கிறது. ஊத்தங்கரையில் நடைபெற்ற வாராந்திர காவத்து பயிற்சி வகுப்புக்கு சென்றுவிட்டு மீண்டும் மத்தூர் நோக்கி சென்ற முதன்மை காவலர் ரமாவதி அந்த வழியே அதிவேகமாக வந்த இருசக்கர வாகனம் மோதி உயிரிழந்தார். கன்னியாகுமரி மாவட்டத்தில் உள்ள திருப்பரப்பு அருவியில் வார விடுமுறையை ஒட்டி உள்ளூர் மற்றும் வெளியூர் சுற்றுலா பயணிகளின் கூட்டம் அதிகரித்து காணப்பட்டது. அருவியில் கொட்டும் மிதமான நீரில் குளித்து மகிழ்ந்த சுற்றுலா பயணிகள் நீச்சல் குளத்திலும் ஆனந்த குளியல் போட்டனர். கன்னியாகுமரி மாவட்டம் கல்லுக்கூட்டம் பகுதியில் தேவாலய கட்டுமான பணியை தடுத்து நிறுத்தி சீல் வைக்க வந்த அதிகாரிகளை முற்றுகையிட்ட கிராம மக்கள் தேவாலய மாடியில் ஏறி நின்று தற்கொலை மிரட்டல் விடுத்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. வரைபட அனுமதியை மீறி பெரிய அளவில் தேவாலய கட்டுமான பணிகள் நடைபெறுவதாக எழுந்த புகாரின் பேரில் நீதிமன்ற உத்தரவின்படி அதிகாரிகள் சீல் வைக்க சென்றனர். விருதுநகர் மாவட்டம் ஸ்ரீவில்லிபுத்தூர் அருகே அரசு பேருந்து கவிழ்ந்த விபத்தில் 8 பேர் காயமடைந்தனர். மதுரையில் இருந்து செங்கோட்டை நோக்கி சென்று கொண்டிருந்த அரசு பேருந்து அழகாபுரி அருகே வந்தபோது ஓட்டுநரின் கட்டுப்பாட்டை இழந்து அருகில் இருந்த பள்ளத்தில் கவிழ்ந்து விபத்துக்குள்ளானது. விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனத்தில் வீடு புகுந்து கத்தியை காட்டி மிரட்டி தாலி சங்கிலியை அறுத்து சென்ற வழக்கில் 3 பேருக்கு 10 ஆண்டுகள் சிறை தண்டனை மற்றும் 10,000 ரூபாய் அபராதம் விதித்து திண்டிவனம் நீதிமன்றம் அதிரடி தீர்ப்பு வழங்கியிருக்கிறது. கடந்த 2014 நடந்த இந்த சம்பவத்தில் கனகராஜ், கிரி மற்றும் மோகன் ஆகிய 3 பேர் கைது செய்யப்பட்டனர். திருவாரூர் மாவட்டம் திருத்துறைப்பூண்டி சுற்றுவட்டார பகுதிகளில் நடவு செய்யப்பட்ட நெற்பயிர்கள் கருகியதாக செய்தி வெளியான நிலையில் வேளாண் துறை அதிகாரிகள் ஆய்வு மேற்கொண்டனர். ஆலங்காடு, உப்பூர், எடையூர், குண்டலூர், எக்கல், கீழ்பெருமானை உள்ளிட்ட பகுதிகளில் ஆங்காங்கே சம்பா நெற்பயிர்கள் கருகியதால் விவசாயிகள் வேதனை அடைந்தனர். திருப்பத்தூர் மாவட்டம் தோரணம்பதி கிராமத்தில் வீட்டில் ஆள் இல்லாத நேரத்தில் உள்ளே புகுந்து 27 சவரன் நகைகள் திருடப்பட்ட நிலையில் மகள்களின் திருமணத்திற்காக சேர்த்து வைத்த நகைகள் களவாடப்பட்டதால் அவர்களின் தாய் கதறி அழுதது சோகத்தை ஏற்படுத்தியது. மோகன், கவிதா தம்பதியின் வீட்டை நோட்டமிட்ட மர்ம நபர்கள் வழக்கம் போல சாவியை வைக்கும் இடத்தை அறிந்து கொண்டு ஆள் இல்லாத நேரத்தில் வீட்டை திறந்து நகைகளை கொள்ளையடித்து சென்றனர். திருப்பூரில் முறையாக ஊதியம் வழங்காத தனியார் ஒப்பந்த நிறுவனத்தை கண்டித்து மாநகராட்சி தூய்மை பணியாளர்கள் 3வது நாளாக வேலை நிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதனால் மாநகரில் குப்பைகள் தேங்கி சுகாதார சீர்கேடு ஏற்படும் அபாயம் ஏற்பட்டுள்ளது.
நெல்லை அரசு மருத்துவமனையில் இருந்து தப்பி ஓடிய சிறை கைதி விஷமருந்திய நிலையில் மீட்கப்பட்டு அதே மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளார். தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி அருகே நடு ரோட்டில் பெண்ணிடம் தகராறு செய்ததாக முத்துசெல்வம் என்பவரை போலீசார் கைது செய்து பாளையங்கோட்டை சிறையில் அடைத்த நிலையில் தப்பி சென்றது குறிப்பிடத்தக்கது. தஞ்சாவூர் மாவட்டம் தாராசுரத்தில் உள்ள பழமையான சத்திரம் குளத்தை சீரமைக்கும் பணி நடைபெற்று வரும் நிலையில் புதிதாக கட்டப்பட்ட சுற்றுச்சுவரின் ஒரு பகுதி மழை காரணமாக சரிந்து விழுந்தது. குளம் சீரமைப்பு பணி முடிவதற்கு முன்பே சுற்றுச்சுவர் சரிந்து விழுந்துள்ளதால் தரமற்ற முறையில் பணி நடப்பதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். திருவண்ணாமலை மாவட்டம் குப்பநத்தம் அணையில் இருந்து உபரி நீர் திறக்கப்பட்டுள்ளதால் செய்யாற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. செங்கம் சுற்றுவட்டார பகுதி மற்றும் ஜவ்வாது மலையடிவார பகுதியில் பெய்த கனமழை காரணமாக குப்பநத்தம் அணையின் முழு கொள்ளளவான 59 அடியில் 54.74 அடியை எட்டியதால் வினாடிக்கு 1395 கன அடி தண்ணீர் செய்யாற்றில் திறக்கப்பட்டுள்ளது. திருவள்ளூர் மாவட்டம் காரனோடியில் உள்ள டாஸ்மாக் கடை மூடப்படாததை கண்டித்து கிராம சபை கூட்டத்தை புறக்கணித்து மக்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். முன்பாக நடைபெற்ற கூட்டத்தில் 3 முறை தீர்மானம் நிறைவேற்றப்பட்டும் இதுவரை ஏன் நடவடிக்கை எடுக்கவில்லை என கேட்டு மக்கள் அதிகாரிகளுடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். நீலகிரி மாவட்டம் உதகையில் நடைபெற்ற உலக அளவிலான ஓபன் கராத்தே சாம்பியன்ஷிப் போட்டியில் பல்வேறு நாடுகளைச் சேர்ந்த 1500க்கும் மேற்பட்ட வீரர் வீராங்கனைகள் கலந்து கொண்டனர். பழம்பெரும் நடிகரும் கராத்தே வீரருமான சுமன் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு வெற்றி பெற்றவர்களுக்கு பரிசுகளை வழங்கினார். கிருஷ்ணகிரி மாவட்டம் கெலவரப்பள்ளி நீர்த்தேக்க அணையில் இருந்து 2019 கன அடி நீர் வெளியேற்றப்படும் நிலையில் தட்டனப்பள்ளி கிராம தரைப்பாலத்தில் நுரையுடன் நீர் ஓடியதால் விவசாயிகள் கவலை அடைந்தனர். கெலவரப்பள்ளி நீர்த்தேக்க அணைக்கு வினாடிக்கு 1503 கன அடி நீர் வந்து கொண்டிருக்கும் நிலையில் அணையின் பாதுகாப்பு கருதி நீர் திறக்கப்பட்டுள்ளது. திருப்பாதிரி புலியூர் ரயில் நிலையத்தில் ஆய்வு மேற்கொள்ள வந்தபோது அதிகாரிகள் யாரும் இல்லை என ரயில்வே துறையை கண்டித்து கடலூர் நாடாளுமன்ற உறுப்பினர் விஷ்ணு பிரசாத், மாநகராட்சி மேயர் சுந்தரி ராஜா உள்ளிட்டோர் தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டனர். ரயில் நிலையத்தில் உள்ள குறைகள் பல ஆண்டுகளாக நிவர்த்தி செய்யப்படவில்லை என குற்றச்சாட்டு எழுந்தது குறிப்பிடத்தக்கது. கோவை மாவட்டம் ஆனைமலை அடுத்த ஆழியார் அணையில் மத்திய ரிசர்வ் படை வீரர்கள் 89 பேர் பேரிடர் மீட்பு ஒத்திகை பயிற்சி மேற்கொண்டனர். இதனையொட்டி 2 பேர் தண்ணீரில் தத்தளித்த போது அவர்களை எப்படி மீட்பது என்பது குறித்து பயிற்சி அளிக்கப்பட்டது. சென்னை மௌலிவாக்கத்தில் மர்ம நபர்கள் இருவர் இருசக்கர வாகனத்தில் வந்து பெட்ரோல் குண்டுகளை வீசி சென்ற சிசிடிவி காட்சிகள் வெளியாகியுள்ளன. பொன்னியம்மன் தெருவை சேர்ந்த விக்கி மற்றும் ராஜேஷ் ஆகியோருக்கும் அதே பகுதியை சேர்ந்த சில இளைஞர்களுக்கும் இடையே முன்பகை இருந்ததாகவும் இதன் காரணமாகவே இருவரையும் கொலை செய்யும் நோக்கில் பெட்ரோல் குண்டு வீசியிருக்கலாம் என்றும் போலீசார் தெரிவிக்கின்றனர். மதுரை மாவட்டம் சோழவந்தான் வைத்தியநாதபுரம் பகுதியில் மின்கம்பியில் விழுந்த துணியை எடுக்க முயற்சி செய்தபோது மின்சாரம் தாக்கி 12 வயது சிறுமி உயிரிழந்தார். துளசி தேவி தம்பதிகளின் மகளான சுபஸ்ரீ மற்றும் அவரது தங்கை இருவரும் மாடிப்படியில் காய வைத்திருந்த துணியை எடுக்க சென்றனர். மின்சாரம் தாக்கி சுபஸ்ரீ உயிரிழந்த நிலையில் அவரது தங்கை ஆபத்தான நிலையில் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகிறார். மதுரை மாநகர் வண்டியூர் சௌராஷ்டிராபுரம் உள்ளிட்ட பகுதிகளில் பொதுமக்களை மிரட்டி வாகனங்களை சேதப்படுத்தியும் கடைகளை அடைக்க சொல்லியும் அரிவாள், கத்தி உள்ளிட்ட ஆயுதங்களோடு அராஜகத்தில் ஈடுபட்ட 4 பேரை போலீசார் கைது செய்தனர். மேலும் தப்பி சென்ற 6 பேரை போலீசார் தேடி வருகின்றனர். ஆந்திர மாநிலம் திருப்பதியில் சிந்தலப்பாளையம் டோல்கேட் அருகே உள்ள அலுமினிய தொழிற்சாலையில் ஏற்பட்ட தீ விபத்தில் 5 தொழிலாளிகள் காயமடைந்தனர். 2 கொதிகலன்கள் வெடித்து பெருமளவில் தீப்பிழம்புகள் எழுந்ததால் அப்பகுதியை கரும்புகை மண்டலம் சூழ்ந்தது. ஜார்க்கண்டில் காவல் நிலையத்தில் ரீல்ஸ் வீடியோ பதிவு செய்து இன்ஸ்டாகிராமில் வெளியிட்ட 2 இளைஞர்கள் மீது போலீசார் வழக்கு பதிவு செய்தனர். ரோஹித் பாண்டே, சூரஜ்குமார் ஆகியோர் காவல் நிலைய லாக்கப்பில் இருந்து கெத்தாக வெளியே வருவது போல பதிவிட்ட ரீல்ஸ் வீடியோ வைரலானதை அடுத்து இருவரையும் காவல் நிலையம் அழைத்து வந்து கடுமையாக எச்சரித்த போலீசார் மன்னிப்பு கடிதம் எழுதி வாங்கிக் கொண்டு விடுவித்தனர்.
கர்நாடக மாநிலம் விஜயபுரா மாவட்டத்தில் உள்ள சடசனா பகுதியில் கடந்த மாதம் 16ஆம் தேதி SBI வங்கியில் சுமார் 1 கோடி ரூபாய் மற்றும் 20 கிலோ தங்க நகைகள் கொள்ளை சம்பவத்தில் மேலும் 3 பேரை போலீசார் கைது செய்தனர். கொள்ளையர்களிடமிருந்து இதுவரை சுமார் 86,000 ரூபாய் பணம், 9 கிலோ நகைகள் மீட்கப்பட்டிருப்பதாக போலீசார் தெரிவித்தனர். தமிழ்நாடு எழுதுபொருள் மற்றும் அச்சுத்துறையின் சார்பில் சென்னை மின்ட் பகுதியில் உள்ள அரசு மைய அச்சகத்தில் 70 லட்சம் மதிப்பில் நிறுவப்பட்டுள்ள புதிய பேப்பர் கட்டிங் இயந்திரத்தை அமைச்சர் சாமிநாதன் பயன்பாட்டுக்கு கொண்டு வந்தார். தொடர்ந்து அரசு அச்சகத்தில் 180 ஆண்டுகள் பழமையான கட்டடம் 14 கோடி ரூபாய் செலவில் புனரமைப்பு செய்யப்பட்டுள்ளதை பார்வையிட்டார். தீபாவளி பண்டிகையை முன்னிட்டு இனிப்பு, காரம் தயாரிப்பாளர்கள் மற்றும் விற்பனையாளர்கள் பின்பற்ற வேண்டிய உணவு பாதுகாப்பு சட்ட விதிமுறைகள் தொடர்பான ஆலோசனைக் கூட்டம் சென்னை தியாகராய நகரில் நடைபெற்றது. சட்ட விதிகள் குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டதோடு விதிமீறலில் ஈடுபடுவோருக்கு 10 லட்சம் வரை அபராதம் விதிக்கப்படும் என எச்சரிக்கப்பட்டது. அமெரிக்காவின் ராணுவ வெடிமருந்து ஆலையில் ஏற்பட்ட பெரும் வெடி விபத்தில் 18 பேர் உயிரிழந்ததாக தகவல் வெளியாகியுள்ளது. டென்னசியில் உள்ள அந்த வெடிமருந்து ஆலையில் ராணுவத்திற்கான வெடிமருந்துகள் தயாரிக்கப்பட்டு சோதிக்கப்படுகிறது. இந்த நிலையில் திடீரென வெடிமருந்துகள் வெடித்ததில் கட்டடம் இருந்த இடம் தெரியாமல் போனது. காசாவில் அமைதி திரும்பியதால் தாங்கள் வாழ்ந்த பகுதிகளுக்கு மக்கள் மகிழ்ச்சியுடன் பயணத்தை மேற்கொண்டனர். அப்போது விவரிக்க முடியாத ஒரு உணர்வுடன் வாழ்ந்த இடத்திற்கு செல்வதாக உற்சாகத்துடன் பயணம் செய்தனர். பாகிஸ்தான் காவல் பயிற்சி மையத்தில் நடந்த தற்கொலை தாக்குதலில் 7 போலீசார் 6 பயங்கரவாதிகள் கொல்லப்பட்டனர். கைபர் பக்துன்வா மாகாணத்தில் உள்ள ரட்டாகுலாச்சி காவல் பயிற்சி பள்ளியின் வாயில் மீது பயங்கரவாதிகள் வெடிபொருட்கள் நிரப்பப்பட்ட லாரியை மோதி தாக்குதல் நடத்தினர். மேற்கிந்திய தீவுகள் அணிக்கு எதிரான 2வது டெஸ்டின் முதல் இன்னிங்ஸை இந்திய அணி 518 ரன்களுக்கு டிக்ளேர் செய்தது. இந்திய அணியில் அபாரமாக விளையாடிய ஜெய்ஸ்வால் 175 ரன்களும், சுப்மன் கில் 129 ரன்களும் குவித்தனர். வெஸ்ட் இண்டீஸ் அணிக்கு எதிரான 2வது டெஸ்ட் போட்டியில் அதிரடியாக விளையாடிய இந்தியாவின் இளம் வீரர் ஜெய்ஸ்வால் 175 ரன்களில் ரன் அவுட் ஆகி வெளியேறினார். அவர் 175 ரன்கள் எடுத்திருந்த போது சீல்ஸ் வீசிய பந்தை விளாசிவிட்டு ஒரு ரன் ஓட முற்பட்டார். ஆனால் களத்தில் இருந்த கில் ரன் ஓட மறுத்ததால் குழப்பம் ஏற்பட்டு விக்கெட்டை பறிகொடுத்தார். உலக டெஸ்ட் சாம்பியன்ஷிப் தொடரில் அதிக சதங்கள் விளாசிய இந்திய வீரர் என்ற சாதனையை கில் படைத்துள்ளார். 9 சதங்களுடன் ரோஹித் சர்மா முதலிடத்தில் இருந்த நிலையில் 10 சதங்கள் விளாசி அதனை கில் முறியடித்தார். அதேபோல ஒரு காலண்டர் ஆண்டில் 5 சதங்கள் விளாசிய இந்திய பேட்ஸ்மேன்கள் வரிசையில் 3வது இடத்தில் உள்ளார். கடந்த ஆண்டு விவாகரத்தை அறிவித்த இந்திய வீரர் ஹர்திக் பாண்டியா தனது புதிய காதலியுடன் இருக்கும் புகைப்படத்தை இணையத்தில் பகிர்ந்துள்ளார். டெல்லியை சேர்ந்த மஹிகா சர்மாவை ஹர்திக் காதலிப்பதாக கிசுகிசுக்கப்பட்டு வந்த நிலையில் அது தற்போது உறுதியாகியுள்ளது. திரையரங்குகளில் நல்ல வரவேற்பை பெற்று வரும் இட்லி கடை திரைப்படத்தில் இருந்து என்ன சுகம் என்ற பாடலின் வீடியோவை படக்குழு வெளியிட்டுள்ளது. இந்த பாடலுக்கான வரிகளை தனுஷ் எழுதியதுடன் பாடகி ஸ்வேதா மேனனுடன் இணைந்து அவரே பாடியுள்ளார். இந்த பாடல் இணையத்தில் வேகமாக பரவி வருகிறது. விஜய் தேவரகொண்டா, கீர்த்தி சுரேஷ் கூட்டணியில் உருவாகும் புதிய திரைப்படம் பூஜையுடன் தொடங்கியது. திருமணத்திற்கு பிறகு கீர்த்தி சுரேஷ் நடிக்கும் படம் என்பதாலும் இருவரும் மகாநதி படத்தில் நடித்திருந்ததாலும் ஜோடியாக நடிப்பது இதுவே முதல் முறை என்பதாலும் படத்தின் மீது எதிர்பார்ப்பு அதிகரித்திருக்கிறது. நடிகை ராஷ்மிகா மந்தனா தனது நிச்சயதார்த்த மோதிரத்தை பகிர்ந்துள்ளார். நீண்ட வருடங்களாக காதலித்து வந்த விஜய் தேவரகொண்டா, ராஷ்மிகா மந்தனா ஜோடிக்கு சமீபத்தில் ஹைதராபாத்தில் நெருக்கமானவர்கள் முன்னிலையில் நிச்சயதார்த்தம் நடந்தது. பிப்ரவரி 2026 திருமணம் செய்து கொள்ள இந்த ஜோடி திட்டமிட்டுள்ளது. பெரும் எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியிருக்கும் விக்ரம் பிரபுவின் சிறை திரைப்படம் டிசம்பர் 25ஆம் தேதி வெளியாகும் என படக்குழு அறிவித்துள்ளது. டானாக்காரன் இயக்குனர் தமிழ் தாம் உண்மையில் சந்தித்த அனுபவத்தை வைத்து இப்படத்தின் கதையை எழுதியிருக்கிறார். காவலருக்கும் விசாரணை கைதிக்கும் இடையிலான பயணத்தை மையமாக வைத்து கதைக்களம் அமைக்கப்பட்டுள்ளது.
பாலியின் 40வது பிறந்த நாளை முன்னிட்டு அவர் நடித்து வரும் டியர் ஸ்டூடெண்ட்ஸ் படக்குழு சிறப்பு போஸ்டர் வெளியிட்டு வாழ்த்து தெரிவித்துள்ளது. சந்தீப் குமார், ஜார்ஜ் பிலிப் ராய் ஆகியோர் இணைந்து இயக்கும் இந்த படத்தில் நிவின் பாலிக்கு ஜோடியாக நயன்தாரா நடிக்கின்றார். குடும்ப பாங்கான திரைப்படங்களில் நடித்து வந்த பிரியங்கா மோகனின் கவர்ச்சி புகைப்படங்கள் வெளியாகி ரசிகர்களை அதிர்ச்சியடைய செய்த நிலையில் அவை ஏஐயால் உருவாக்கப்பட்டவை என அவர் விளக்கம் கொடுத்திருக்கிறார். அத்தோடு பொய்யான காட்சிகளை உருவாக்குவதை விட்டுவிட்டு ஏஐயை நல்ல படைப்பாற்றலுக்கு பயன்படுத்துங்கள் என்றும் அவர் கேட்டுக்கொண்டார். நாட்டின் முதலாவது மனநல தூதராக பிரபல பாலிவுட் நடிகை தீபிகா படுகோன் நியமிக்கப்பட்டிருக்கிறார். உலக மனநல தினத்தில் டெல்லியில் மத்திய சுகாதார அமைச்சர் JP நட்டாவை சந்தித்த தீபிகா படுகோன் இந்த புதிய பொறுப்பை ஏற்றுக்கொண்டார். புரட்டாசி மாதத்தின் கடைசி சனிக்கிழமை முன்னிட்டு காஞ்சிபுரம் வரதராஜ பெருமாள் கோவிலில் திரளான பக்தர்கள் தரிசனம் செய்தனர். கூட்டம் அதிகரித்து காணப்பட்டதால் சுமார் 2 மணி நேரத்திற்கு மேலாக நீண்ட வரிசையில் காத்திருந்து வழிபாடு செய்தனர். தேனி மாவட்டம் போடி நாயக்கனூரில் புரட்டாசி மாத நிறைவு மற்றும் 4வது சனிக்கிழமையை முன்னிட்டு அருள்மிகு ஸ்ரீனிவாச பெருமாள் கோயிலில் ஏராளமான பக்தர்கள் தரிசனம் செய்தனர். ஸ்ரீனிவாச பெருமாள் ஏழுமலையான் கோலத்தில் திரு ஆபரணங்கள் சூட்டப்பட்டு சிறப்பு அலங்காரத்தில் காட்சியளித்தார்.